நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 18. ஆதியாகமம் 4வது அதிகாரம், வசனங்கள் 17 முதல் 26 வரை. இரு வழிகள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். வசனம் 26. படைப்பின் தொடக்கம் முதலே நாம் தெரிந்தெடுப்பதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெரும்பான்மையோனோர் செல்லக்கூடிய விசாலமான வழி. இவ்வழி பலருக்கும் வசதியாகவும் நல்லதாகவும் தோன்றுகிறது. தேவனின் துணை இல்லாமல் வாழும் இவ்வழி நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. மற்றொன்று, ஒரு மனிதன் கடவுளுக்காக உலகின் போக்கினின்று தனித்து நின்று முடிவெடுக்க வேண்டிய இடத்திலிருந்து தொடங்குகிற குறுகிய வழி. இது தேவன் விரும்பியபடி வாழும் வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. இதை மத்தேயு 7:13-14 வாசிக்கிறோம். காயினின் சந்ததியார் முதல் வழியை தெரிவு செய்தார்கள். பட்டணங்களை கட்டுதல், இசைக்கருவிகளை உருவாக்குதல், புதிய கண்டுபிடிப்புகள் என அவர்கள் வாழ்க்கை தேவனின்றி தொடர்ந்தது. இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் ஆடம்பரம், சௌகரியம், வசதி வாய்ப்பு, சாதனை புரிதல் போன்ற குறிக்கோளுடன் தங்கள் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்றனர். கிறிஸ்தவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது அல்லது அவர்களால் முடியாது என்பதல்ல காரியம். இவற்றை அளவுக்கு அதிகமாக நேசிக்க கூடாது என்பதே. இவையெல்லாம் நமக்கு தகுதியாய் இராது என்றும் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்றும் பவுல் 1 கொரிந்தியர் 10:23 கூறுகிறார். உலகில் உள்ள எந்த காரியத்தையும் மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க கூடாது. இந்த உலக காரியங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைப்போமானால் நாம் காயினின் சந்ததியாரின் வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மற்றொரு மகன் பிறந்தான். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஒரு மகனை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். ஆபேலின் மரணத்துடன் சேர்ந்து தேவனுடைய செயல்களும் அழிந்து விடவில்லை. தேவன் தொடர்ந்து கிரியை செய்கிறார். தேவன் தொடர்ந்து தமக்கான மனிதர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அடக்கம் செய்கிறார், ஆனால் அவர் தொடர்ந்து தமது வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஜான் வெஸ்லியின் கல்லறையில் எழுதப்பட்டுள்ள வாசகம் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! தேவனின் பணி முன்னோக்கி செல்லுகிறது. அவர் ஆபேலுக்கு பதில் மற்றொரு விசுவாச குமாரனை எழுப்புகிறார். சேத்தின் மகனின் பெயர் ஏனோஸ். சாகர மனிதன் என்பது பொருள். இந்த உலகமே கதி என்று கிடக்கிற காயினின் சந்ததியாரின் நடுவில் அவர்களுடைய வழியையும் நம்பிக்கையையும் மறுத்து, நாம் எல்லாரும் ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறோம், அதற்கு முன்னரே கர்த்தரை தேட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என முடிவெடுப்பதே விசுவாச வாழ்க்கை. இதுவே குறுகிய வழியில் பயணிப்பது. தேவன் அங்கீகரிக்கும் வழி இதுவே. இந்த வழியில் செல்வோர் உலகம் தராத நித்திய சந்தோஷத்தையும் ராஜ்யத்தையும் அடைவர். பிதாவே, இடுக்கமான வழியில் என்னை கொண்டு செல்வீராக. ஆமேன்.